வெல்கம் டு Tuttifrutti குக்கிங். இன்னைக்கு மிதி பாவக்கால ஒரு ரைஸ் செஞ்சுருக்கேன். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கசப்பே தெரியாமல் எப்படி மிதி பாவக்காய் ரைஸ் செய்யலான்னு பார்ப்போம். மிதி பாவக்கால ரொம்ப சத்து இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். பாவக்காய்னாலே ஹெல்தி. இப்போ ஒரு 1/4 கிலோ மிதி பாவக்காய், அதை 2 சைடும் கட் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதுவும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துப்போம். உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். நிஜமாவே இந்த ரைஸ் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. மறக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மீடியம் சைஸ் 2 வெங்காயம், அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாவக்காவை விதையெல்லாம் எடுத்துட்டு சின்னதாக நல்லதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கணும். இந்த வெங்காயமும் பாவக்காவும் நல்லா வதங்குற வரை தான் இருக்குது, நல்லா வதங்கிட்டே இருக்கு. இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான உப்பை நம்ம இப்போவே சேர்த்துடலாம். அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயமும் பாவக்காவும் நல்லா வதங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். அது பாருங்க, நம்ம முதல்ல நிறைய இருந்துச்சு, இப்போ வதங்கி ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் வெந்திருக்கான்ட்டு. உப்பும் போதுமானு பார்த்துப்போம். இப்போ நல்லா வதங்கி இருக்கு. இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான காரம், இது தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதையும் நம்ம சேர்த்துப்போம். இப்போ ரெண்டையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். இந்த பாவக்காய் ரைஸுக்கு ஒரு 1/2 மூடி எலுமிச்சம் சாறு சேர்த்துப்போம். அப்போ தான் நமக்கு கசப்பு தெரியாது, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் கருவேப்பிலை பொடி போட்டுறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட கருவேப்பிலை தாளிக்கும் போதே சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன், அதை இந்த பாவக்காயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். நம்ம வெரைட்டி ரைஸ் எல்லாம் கிளறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மிதி பாவக்காய் சாதம் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்துச்சு. பசங்கள்லாம் சாப்பிட்டாங்க, கசப்பே உங்களுக்கு தெரியாது. எவ்வளவோ ரைஸ் செஞ்சுருப்போம், இது ஒரு ரைஸ் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட மிதி பாவக்காய் ரைஸ் சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக ரெடி ஆயாச்சு. இதுக்கு இன்னைக்கு தொட்டுக்கு நான் சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரையும் கோவங்காய் ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.